என்னம்மா நீ இல்லனா உயிரையே விட்டுருவேன்னு சொல்றான். இப்படி இருக்கிற பையனை கெஞ்சி விட்டுக்கிட்டு இருக்கிற. இங்க பாரு, அந்த கௌதம் இடையில வந்தவன், பெரிய இடத்து பையன் வேற. நீ இல்லனா அவனுக்கு 1000 பொண்ணு கிடைக்கும். ஆனா இவனுக்கு இப்படியே உன்னையே நினைச்சு உயிரை விட்டுட்டானா உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா? அப்புறம் இதுக்கு மேல உன் இஷ்டம். உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். கௌதமையும் உன் குடும்பத்தையும் நினைச்சு பாவம் இவனை நீ கை விட்டுறாத. ப்ளீஸ் ப்ளீஸ் பூஜா. சரி, நான் உன் கூட வரேன். இப்பதான் நீ சரியான முடிவெடுத்திருக்கிற. ஆனா அத்தை, எப்படி யாருக்கும் தெரியாம வீட்டு விட்டு போறது? அதுக்குதான் நான் இருக்கேன்ல. ரொம்ப தேங்க்ஸ் பெரியமா. உங்களை நான் மறக்கவே மாட்டேன். இருக்கட்டும் இருக்கட்டும்ப்பா. நீங்க மட்டும் இல்ல, இந்த குடும்பமே என்ன மறக்காதுரா. நீங்க சந்தோஷமா இருக்க நான் உதவி பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதான் இல்ல. அந்த செல்வி எல்லாரும் முன்னாடியும் மூக்கறுப்பட்டு நிக்கணும். இந்த குடும்பமே அவ முகத்துல காரி துப்பணும். அதுக்காகத்தான். என்ன பெருமா யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? நாங்க எப்படி வெளியே போறது அத சொல்லுங்க. அதுவா, நேரம் ஆயிட்டு இருக்கு. யாராவது பொண்ணு அழைச்சிக்கிட்டு வாங்க. அம்மாடி செல்வி, போய் பூஜா கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. பயப்படாதீங்கன்னு சொல்றேன்ல. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். பெரியமா, உங்களை என் லைஃப்ல மறக்கவே முடியாது பெரியமா. ஐயோ, இப்ப அத பத்தி எல்லாம் பேச நேரம் இல்ல. 2 பேரும் இங்க இருந்து போங்க. நான் சொன்ன மாதிரி பின் வழியா போயிடுங்க. கீழே இருக்கிறவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன். என்ன, போங்க போங்க, கிளம்புங்க. ஐயோ, நீ கிளம்புடி, வந்துட போறாங்க. போ போ. வா செல்வி. ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இவள ரெடி பண்ணத்தான் வந்தேன். பூஜாவ நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாமா, கீழே இருக்கிற வேலையெல்லாம் நீங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு வேற வேலை என்ன இருக்கு? அதான் இவளுக்கு உதவியா இருக்கட்டுமே இங்க வந்தேன். சரி, நீ எதுக்கு வந்த இப்போ? கீழே எல்லாரும் பூஜாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயரும் கூட்டிட்டு வர சொன்னாரு. ஓஹோ. பூஜா, வா போலாம். போமா. பூஜா, என்ன நீ இவ்ளோ நகைதான் போட்டிருக்க? நான் உனக்கு ஒரு நெக்லஸ் கொடுத்தேனே, அது பீரோல இருக்க. நீ இரு, நான் எடுத்துட்டு வரேன். இரு இரு. செல்வி, என்னாச்சு? இப்போ நெக்லஸ் போடுறதா நேரமா? நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. பூஜாவை கீழே கூட்டு போ. இந்த பாரு, இப்பவே பூஜா நல்லா தான் இருக்கா. இல்ல, அத போட்டா இன்னும் நல்லா இருப்பா. அட என்னம்மா நீ, நல்ல நேரத்துல மோதிரம் மாத்தணும், இல்லனா அபசகுணம் ஆயிடும். நீ சீக்கிரம் கூட்டு போ. பூஜா, போ போங்க. கடவுளே, அண்ணி வினோத்தை மட்டும் பாத்திரவே கூடாது.
அண்ணி நெக்லஸ் வேண்டாம் அண்ணி, நாம கீழே போலாம். அதுல பூஜா. செல்வி சீக்கிரம் கூட்டிட்டு வாமா. பாத்தியா, கீழே கூப்பிடுறாங்க. சீக்கிரம் கூட்டு போ, மணி ஆயிடுச்சு போல இருக்கு. நல்லதா இருக்கா, அவ அழகா தான் இருக்கா, கூட்டு போ. கூட்டு போமா. நல்லா அழகா இருக்கா. வா. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாம நிறைதாழ்ந்த பந்தர்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கடா கண்டேன் தோழி நான். பூஜா எல்லாரும் சபையை வணங்கம்மா. பூஜா உட்காருமா. உட்காரு பூஜா. கௌதம், மருமகளை பாத்தியா? மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அம்மா செல்வி, மருமகளை நீதான் இவ்வளவு அழகா அலங்கரிச்சியா? ஆமாப்பா. எனக்கு என்னமோ அப்படி தெரியல. அந்த பொண்ணு முகத்துல கடுகல்லி போட்டா வெடிக்கிற மாதிரி கடுகடுன்னு இருக்கா. ராஜி, கொஞ்சம் அமைதியா இரு. சபையில இப்படிதான் அநாகரிகமா பேசுறதா? ஏன் சமந்தி, சமந்தி அம்மா என்ன சொல்றாங்க? அது ஒண்ணு இல்ல, மருமக முகத்துல அஷ்டலட்சுமியே குடிகொண்டிருக்கான்னு சொல்றா. ஓஹோ. சார், நிச்சயதார்த்த நகலை படிச்சிடலாமா? தாராளமா படிங்க. நீங்க படிங்க. படிச்சிடுறேன். முருகன் துணை. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணா பூஜா எனக்கு இல்லைன்னு ஆயிடுவா. அப்படி நடந்துடக்கூடாது. இப்பவே இந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்தி ஆகணும். நிகழும் மங்களகரமான நிறுத்துங்க.